தலைவன் உங்களுக்கு தெரியுதானா? நான் சொன்னேன்ல நேற்று வந்து நாய் வந்து டுட்டு போய் இது பண்ணனால, ப்ளஸ் வந்துட்டு மேபி வாழைப்பழத்தோல் இங்கே வந்துட்டு நான் கூட வாழைப்பழத்தோலுக்கு தான் இவ்வளோ வந்துருச்சோன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு நேற்று வெளியே டுட்டு நாய் தலைவன் போயிருந்தனால பாருங்களேன். இப்போது அங்கே வந்து அந்த டுட்டு இது இருந்தனால இப்போ இந்த இடத்துல வந்துட்டு தலைவன் இருக்கான். கரெக்டுங்களா? அம்மாடி எலி பங்கம் பண்ணுங்க. அதனாலதான் இந்த தலைவன்லாம் இங்க இருக்காப்புல. அப்பாடி குதிருதுங்க. அம்மாடி ஈயோட அங்க பாருங்களேன், அந்த இலையில எப்படி உட்காந்துருக்காப்புலன்ட்டு. செம சீட் எடுத்துட்டு உட்காந்துருக்காப்புல. ஒரு பக்கம் கொசு, ஒரு பக்கம் ஈ. இந்தா பாருங்க, இந்த இலையில எப்படி உட்காந்துருக்கான்ட்டு. தண்ணி ஊற்றி விடுவோம், பார்ப்போம். ஆக்சுவலி எதுக்கு தெரியுமா இப்ப நான் இங்க வந்தேன்? இங்க பாருங்க, இது ஓரளவுக்கு இது எவ்வளவு சிறுசா க்ரோ ஆயிருக்கான் பாருங்க. கிளியரா வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷங்க, இப்ப தெரியுதுங்களா? தலைவன் ஐயப்பா, தம்பி தள்ளுப்பா. எப்பதான் இந்தா பாருங்க, எவ்வளோண்டா இருக்காப்ல. ஜூம் பண்ண கூட உங்களுக்கு பெருசா தெரியும். பாருங்களேன் எவ்வளோ கொண்டா இருக்காப்லன்னு. இங்கே எவ்வளோ சைஸஸ் டிஃபரா இருக்கிற மாதிரி குட்டி குட்டி தலைவா இருக்காங்க. ஐயப்பா இல்லைங்க, எறும்பு ஈடான்னு சில டைம்ஸ் ஈய ரசிக்கவும் செய்கிறோம். இப்படி கொதர்னா அடைச்சை அப்படின்ற மைண்ட் செட்டும் வருது. நான் உண்மையை ஒத்துப்பேன். சரி ஓகேங்க. எங்கேயோ வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு நாய் இது பண்றது வந்து இங்க நாய் இது பண்றது எப்படி அப்படி ஒன்றும் இல்லைங்க, சாரி. இங்க வந்துட்டு தலைவன் வாவ் பாருங்க, சமல சூப்பர் காத்து. பியூட்டிஃபுல் 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 பியூட்டிஃபுல். செம காத்தோட சத்தம் எவ்வளோ நல்லா இருந்துச்சுல. ஐயோ, நாய்ஸ் ரிடக்ஷன் போடுறதுல உங்களுக்கு இந்த சவுண்ட் கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே. அங்கே அந்த டுட்டு இது இருந்ததுனால இப்போ இங்கே வருது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு திடீர்னு நம்ம ரோட்ல நம்ம வந்து போடுற வேஸ்ட்டு அப்பதான் நான் சொல்லியிருப்பேன்ல, ஒட்டடையெல்லாம் அவ்வளோ இதாக எடுத்துருக்க மாட்டோம்னு. அது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி காத்துடிக்குது பாருங்க. அப்பத்தான் சீரியஸ்லி மூமெண்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்படி ஒரு நேச்சுரல் மூமெண்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலங்க. இந்தா பாருங்க, நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்க, எங்கேயோ யாரோ இது பண்றது வீட்டுக்குள்ள எப்படி வந்து விழுகுது. இப்போ என்ன பண்றது? இதுதான் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்படி கொடக் என்று போடப்படாது. நானும் ரொம்ப கிளீனா வச்சுப்பேன்லாம் கிடையாது. நீங்களே பார்த்துக்குவீங்க, ஒட்டடாதுன்னு கிடக்கும். இப்பெல்லாம் நீ பேசிக்க கூடாதுமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, ஐ அக்செப்ட். ஸ்டில் நம்ம பெண்ணாது சில விஷயங்கள் அப்படி அப்படியே அங்கிட்டு போறது எரிஞ்சிரும். அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அதெல்லாம் டேஞ்சர்ல. அதான் சொல்ல வந்தோம். சரி ஓகே. அந்த மாதிரி இப்படி டைனியஸ்டா இருந்தாலும் impact can be huge or petty or even nothing. It's completely okay. Just grow, just move, just live in your own humane and wise way. Okay, love you all. Take care, bye. மூமெண்ட் பத்தி இது பண்ணிட்டு இருந்தோம்ல, அங்கிட்ட ஒரு எறும்பு ஓடுறான் பாருங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த ஓரத்துல இருந்தாப்புல இந்த தலைவன், அது எலியோட டுட்டு இங்கிட்டு மூவாயிரம் பாருங்க. வீட்டுக்குள்ள அந்த குட்டி கோண்டு பூச்சி மூவ் ஆகுறப்ப எனக்கு வந்து ரெயில் பூச்சி தான் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆனா. சீரியஸ்லி இவனை நான் பார்ப்பேன்னு நினைக்கலங்க. இதோட மூவ் பாருங்க. இங்கிட்டு பாருங்க, ஒரு எறும்பு போறான். இந்தா குட்டி கொண்டா இருக்கான், ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் பாருங்க. இவனை பாருங்க,
கொஞ்சம் பெருசா இருக்காப்புல. ஒரு ஹியூமனோடைய நடக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. அப்போ ஹியூமனோட வாக் சவுண்ட் ஒரு விதமா இருக்கு. இங்க பாருங்க எப்படி மூவ் ஆறான்ட்டு. ஆக்சுவலி காத்து சவுண்டு, ஹியூமன்ஸோட வாக். அதுக்கப்புறம் இது சவுண்ட் இல்லாம இருக்கலாம் இவனோட மூவ். இப்போ காத்து சவுண்ட் வந்துட்டு செம்மையா வந்து ஏப்பா காத்து வந்து சவுண்டு கேக்குது. காத்து எல்லாம் ஆடுறது. ஸோ சில டைம்ஸ் லைஃப்ல வந்து நம்ம ஒரு சில மூவ் எடுக்கிறோம்னா அது வெட்ட வெளிச்சமா வெளியில மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா சில டைம்ஸ் அது நமக்கு மட்டுமே தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு மட்டும் தெரிஞ்சாலும். சிசுத்தா 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 அச்சத்தா அச்சத்தா அச்சத்தா. சரி ஓகே. இந்த மாதிரி வகைகள் இருக்கிறதோட மூவ் வந்து ஒரே பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன், ஐயோ எறும்பு ஒரு பேட்டர்ன். சமாள. சரி ஓகே, நீங்க உங்க பேட்டர்ன்ல வாழுங்கப்பா. இங்க ஆளுங்க வந்திருக்காங்க, இவர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்களேன், யாரோ பேசுறது என்ன இம்பாக்ட் பண்ணுது. அது மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு மூவும் மற்றவங்களும் இம்பாக்ட் பண்ணும். ஸோ உப்பெல்லாம் தூக்கி தூக்கி போடாம நேச்சர் செஞ்சுக்கா ஆடலாம். பாய் பாய். அப்போ தரையில போனா பார்த்தீங்களா, அதே தலைவன் தான். எனக்கு சீரியஸ்லி தெரியாது தொடக்கிறதுன்ற அளவுக்குலாம் சொல்ல முடியாது. சும்மா தரையை சிச்சிக் புச்சிக் சிச்சிக் புச்சிக் சிச்சிக் புச்சிக் சிச்சிக் புச்சிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இவன் இப்படி வந்து கிடக்கான். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் இப்போ நோட் பண்ணேன், எல்லா டைமும் நோட் பண்ணியிருப்போம். சீரியஸ்லி தெரியாது. பாருங்களேன், நம்ம லைஃப் வந்து எப்போ எப்படி நம்ம ஒரு விஷயத்த வந்து இருக்க பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்போ அப்படின்னு ஆகலாம். பார்ப்போம். இப்போ ஒரு விதம் இப்போ அதே மூதான், ஆனால் இது தண்ணியிலையும் போகுது, வாலிக்குள்ளேயும் போகுது, தரையிலையும் போகுது, ரோட்டில் போய் ஏதாவது வண்டி சவுண்ட் கேட்குது, வண்டி இருந்துச்சுன்னா ஆயிடும். ஸோ இதே தானே நமக்கும். ஓகே, நம்ம லைஃப் ஸ்கோ அப்படி மூவ் பண்ணுவோம். நான் சீரியஸ்லி கண்டினியூ பண்ணணும், எலாங்கேட் பண்ணணும்னு நினைக்கலங்க. அது அப்படியே அமைஞ்சிருச்சு. பார்த்துக்கலாம். ஓகே, டேக் கேர். லெட்ஸ் இப்போ தான் வந்து கூட்டணும். இலையை விட்டுருங்க, அது மரத்துல இருந்து விடுது. இங்கே பாருங்க பேப்பர் எங்க இருந்தோ வந்து முன்னாடி வந்துட்டு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. ஸோ அதனால வெளியே போய் எடுக்கல. இங்கே பாருங்க, எங்க இருந்தோ இந்த பேப்பர் மூவ் ஆகி இங்கே வந்துருக்கு. இப்போ தான் வந்து செக் பண்ணிட்டு வந்தோம். சரிங்களா, இலையை விட்டுருங்க. இதுதான் சொல்கிறேன். எங்கேயோ நம்ம ஏதோ பண்ணுற விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ மனிதாபிமானத்தோடு நம்ம நடந்துக்க வேண்டிய தேவை அத்தியாவசியம். ஓகே, பார்த்து நடந்துக்கலாம் எல்லோரும். பாய் பாய், டேக் கேர். உங்களை சொல்லலைங்க, ஃபாலோ பண்ணாதவங்கள சொல்கிறேன். ஓகே, லவ் யூ ஆல். எங்கோ இருக்கிற விஷயம் எப்படி இம்பேக்ட் பண்ணும், அதுதான் இது. செமல ஆத்தி எவ்வளோ காற்று வெளியில் அடிக்குது பாருங்க. ஒரு பக்கம் காற்றடிக்கிறது, வாவ். இன்னொரு பக்கம் ஐயோ இவ்வளோ காற்றடிச்சு மழை காணாமல் போச்சுன்னா அப்படின்னு. என்ன நடந்தாலும் ஏதாவது செம்ம காற்று போங்க, என்ன நடந்தாலும் ஏதாவது ஒன்று இதாகிட்டே தான் இருப்பீங்களாடா அப்படின்னு. பட் சம்ஹவ் அந்த லைஃப் கோவோட ப்ளஸ் நம்மளுடைய தனித்துவமான அந்த கோ அபவுட் அப்படின்ட்டு இருக்குல்ல. இப்போ ஒரு கவர் அம்மா பிரிக்கிறாங்க, அந்த சத்தம் இங்கே கேட்குது. ஸோ எங்கேயும் ஏதோ ஒரு விஷயம் ஃபார் அஹெட், ஈவன் இயர்ஸ் பேக். இப்போ ஹீரோஷிமா நாகாசாக்கியில் எப்பயோ நடந்த விஷயம் இன்னும் அதோட இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ஐ திங்க் our move should be humane. That is what is all life is all about அப்படின்னு ஜஸ்ட் இந்த செகண்ட் இந்த இவ்வளோ ஆக்சுவலி சவுண்டு கேட்குதுங்க எனக்கு வெளியில். காற்றோட சவுண்டு
ஸோ காற்று பேசுகிறாங்க. ஸோ அவங்க நமக்கு சொல்கிறாங்க மேராக இருங்க செல்லக்குட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வேறு லெவலில் உங்களோட மூவோட கண்டிப்பாக அவங்கள தும்சம் பண்ணுறதுக்கு சுற்றி நிறைய பேரோட மூவ் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இந்த கவர் சவுண்டு, வெளியில் காற்றோட சவுண்டு, காற்றோட பேச்சு, அதுக்கப்புறம் இயற்கை தலைவனோட பேச்சு, அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்கிற ஃபேன் சவுண்டு, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு எங்கேயோ யாரோட மூவ் எல்லாமே மாதிரி நீங்கள் செம்மையாக லைஃப்பை வாழுங்க. சரி இல்லை இல்லை அது மாதிரி நீங்கள் அது மாதிரி அதெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் சுற்றி நிறைய விஷயம் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி மூவ் பண்ணமோ கொண்டு போயிட்டுருங்க. ஓகே, பாய், லவ் யூ ஆல்.